सृष्टि के मालिक तुम ही हो, सर्व सृष्टि के रक्षक तुम ही हो। करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे ही गुणगान। सारी सृष्टि के मालिक तुम ही हो, सारी सृष्टि के रक्षक तुम ही हो। करते हैं तुझको सादर प्रणाम, गाते हैं तेरे ही गुणगान। सारी सृष्टि को तेरा सहारा, सारे संकट से हमको बचाना। तेरे हाथों में जीवन हमारा है, अपनी राहों पर हमको चलाना। सारी सृष्टि को तेरा सहारा, सारे संकट से हमको बचाना। तेरे हाथों में जीवन हमारा है, अपनी राहों पर हमको चलाना। हालेलुया, 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 हालेलुया।
மாறாதே இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பார் வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் பிழைப்பார் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மிடம் பாடுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே இதயத்தில் உம்மிடம் பாடுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம் என்கின்றோம் உம் ஆசீர் பெறவே எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம் எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே
यीशु ही जीवन है, यीशु मेरा प्रभु। सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए मैं हाथ उठाता हूँ। पवित्र आत्मा, पवित्र आत्मा, हमें ले जाओ यीशु के चरणों में। पवित्र आत्मा, घुटने टिकाकर सर झुकाकर हाथ उठाता हूँ तेरे लिए। घुटने टिकाकर सर झुकाकर हाथ उठाता हूँ तेरे लिए। सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए, सिर्फ तेरे लिए, यीशु तेरे लिए मैं हाथ उठाता हूँ। पवित्र आत्मा, पवित्र आत्मा, मुझे ले जाओ यीशु के चरणों में। पवित्र आत्मा। जब से तू मिल गया है मसीह नाज़री, और ख्वाहिश नहीं कुछ पाने की। जब से तू मिल गया है मसीह नाज़री, और ख्वाहिश नहीं कुछ पाने की। कोई पागल कहे या दीवानी कहे, हमें परवाह नहीं है ज़माने की। कोई पागल कहे या दीवानी कहे, हमें परवाह नहीं है ज़माने की। जब से तू मिल गया है मसीह नाज़री, कोई ख्वाहिश नहीं कुछ पाने की। जब से तू मिल गया है मसीह नाज़री, और ख्वाहिश नहीं कुछ पाने की। लोग जितने भी जिंदगी में आते रहे, करके बातें वह दिल को दुखाते रहे। लोग जितने भी जिंदगी में आते रहे, करके बातें वह दिल को दुखाते रहे। तेरा सुन के कलाम मिला दिल को आराम, तेरा सुन के कलाम मिला दिल को आराम। अब फिक्र नहीं किसे ताने की। कोई पागल कहे या दीवानी कहे, हमें परवाह नहीं है ज़माने की। जब से तू मिल गया है मसीह नाज़री, और ख्वाहिश नहीं कुछ पाने की। जब से तू मिल गया है मसीह नाज़री, और ख्वाहिश नहीं कुछ पाने की। तेरे वचनों से जिंदगी
ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடந்த நாட்களில் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்கிற வார்த்தையின்படியாய் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பெண்கள் நம்முடைய நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள். நிச்சயமாகவே ஒவ்வொரு பெண்களுடைய ஜபங்கள், அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய உபவாசம், அவருடைய கண்ணீர்கள், அவருடைய குணங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக சமயத்தில் அந்த பெண்களுடைய உண்மையான அவங்க படுகிற காரியங்களை வெளியே தெரியாது. அவங்க மறைத்து விடுவார்கள். கணவருக்கோ பிள்ளைகளுக்கோ மறைத்து விடுவார்கள். ஆனால் அவர்கள் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு 3 பெண்களை நாம் பார்க்க போகிறோம். 3 பெண்களில் 3 பெண்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. முதல் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் கணவர் இருக்கிறார், ஆனால் பிள்ளை இல்லை. 2வது ஒரு பெண்ணை நான் பார்க்க போகிறோம். கணவர் இல்லை, ஆனால் ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. 3வது ஒரு பெண்ணை பார்க்க போகிறோம். கணவரும் இல்லை, பிள்ளையும் இல்லை. மீண்டும் நான் சொல்லுகிறேன், முதல் பெண்ணுக்கு கணவர் இருக்கிறார், பிள்ளை இல்லை. 2வது பெண்ணுக்கு கணவர் இல்லை, பிள்ளை இருக்கிறாங்க. 3வது ஒரு பெண்ணை பார்க்க போகிறோம். கணவரும் இல்லை, பிள்ளையும் இல்லை. இந்த 3 பெண்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது இல்லையா? அந்த 3 குறைகளுமே சமுதாயத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பாதையை காட்டுகிறது. அவங்க வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் இல்லாத ஒரு குறை, ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து அழுகிற ஒரு குறை தான் அந்த 3 பெண்களும் அதை பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய தீர்மானம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம், பரலோகத்துடைய ஒரு பெரிய திட்டம் இந்த 3 பெண்களுடைய வாழ்க்கையிலையும் இருந்தது. கடைசியாக அந்த திட்டத்தை அவங்க பார்க்க முடிஞ்சிச்சு. கடைசியாக அந்த நோக்கத்தை, உயிரோடு ஏன் இருக்கிறோம் என்பதன் நோக்கத்தை அவங்க பார்த்தாங்க. கடைசியாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற அந்த வாக்குத்தத்தத்தை அவங்க பார்த்தார்கள். அதுவரையும் அவங்க மறிக்கவே இல்லைங்க. ஸோ கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்க்கும் வரை நாம் மறிக்க மாட்டோம். மீண்டும் சொல்லுகிறேன், குடும்பத்தில் சில குறைகள் உண்டு, சரீரத்தில் சில குறைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்களித்தவர், அவர் உண்மை உள்ளவர், நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கும் வரை நாம் மறிப்பதே இல்லை. முதல் ஒரு பெண், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரிந்த ஒரு பெண் தான். கணவர் இருக்கிறார், அற்புதமான ஒரு கணவர், ஆனால் பிள்ளை இல்லை. யார் என்று பார்க்கும்போது சாராவுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் விதத்தில் அதை கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்தா தான் அவங்க படுகிற கஷ்டத்தை நம்ம பார்க்க முடியுது. அநேக சமயத்தில் நம்ம ஆபிரகாமை குறித்து அதிகமாக பேசுகிறோம், அவருடைய கஷ்டத்தை நம்ம பேசுகிறோம், உணர்கிறோம், புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனால் சாராளுடைய கஷ்டத்தை சில சமயத்தில் நம்ம லேசான கூட நம்ம எடுத்துடலாம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு, உன் தேசத்தை, உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு வா என்று சொல்லும்போது ஆபிரகாம் உடனே அதை கீழ்ப்படுகிறார். இப்போ இந்த விஷயத்தை கொண்டு போய் சாராள்கிட்ட சொல்கிறாரு. சாராளுக்கு ஒரு 65 வயசு, ஆபிரகாமுக்கு 75 வயசு. ஆல்மோஸ்ட் 2 பேருமே ஒரு தாத்தா பாட்டி என்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனால் பிள்ளை இல்லை. இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, சாரா, நான் ஒரு சத்தத்தை கேட்டேன், அதனால் நம்ம எதிர்த்து புறப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு மனைவி ஏற்றுக்கொள்வார்கள் இதை? இல்லையா? யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாராலையும் இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். சரி, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது. எப்போ போய் சேருவோம் தெரியாது. எந்த லொக்கேஷன், அட்ரஸ் எதுவுமே தெரியாது. ஆனால் சாராள் கிளம்பி போனாங்க. இது ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் சாராளுடைய மனசில் என்ன நடந்துச்சுங்கிறது போராட்டம் சாராளுக்கு மாத்திரம் தான் புரியும். அது கர்த்தர் ஒருத்தர் தான் புரிந்து கொள்ள முடியுங்க. ஆபிரகாமுடைய அப்பா வராரு, சகோதரன் வருகிறாரு, லோத்து வருகிறாரு. ஆனால் சாராளுடைய பெற்றோர்கள் வந்தது மாதிரியே இல்லை இல்லையா? ஒரு தனி கொடுத்தன போகிறது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு சாரா, கணவர் கூட வராரு. எங்கே போகிறாருன்னே தெரியல கணவர், ஆனாலும் நம்பி வராரு. பார்த்தீங்களா? இந்த மன போராட்டம் அவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும். நிச்சயமாகவே எங்கே போகிறோன்னு தெரியல, கணவர் கூப்பிட்றாரு, அவ்வளோ தான் போகிறேன்.
65 வயசு பாட்டி 75 வயசு தான் கணவரை நம்பி புறப்பட்டு போகிறாங்க. சொந்த நாட்டை புறப்பட்டு விட்டுட்டு, சொந்த வீட்டை, சொந்த குடும்பம், சகோதர சகோதரி எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு போகிறாங்க. எல்லாம் கேட்டுப்பாங்க, சாரா எங்கே போகிற? எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு போகிறேன். எங்கே தான் போகிறீங்க தெரியாது. எல்லாம் ஏராளமாக சிரிச்சிருப்பாங்க இல்லையா, எல்லாம் பார்த்து பரியாசம் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் சாரா அந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. மனசில் ஒரு போராட்டம் இருந்திருக்கும், ஆனால் வெளியில் காட்டியிருக்க மாட்டாங்க. இது சாராளுடைய சில பிரச்சனைகளை பார்க்க முடியுது. புறப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாள்லேயே ஒரு பஞ்சம் வந்துருச்சு. இது அடுத்த பிரச்சனை. சாராளுக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கணவர்கிட்ட கேட்டுப்பாங்க, உண்மை நம்பி நாங்கள் வந்தோம், கடைசியில் பஞ்சத்தில் வந்து மாட்டி வச்சுட்டீங்களே. அங்கே ஒழுங்காக தானே இருந்தோம், நல்லா தானே இருந்தோம், கிராமத்தில் சொந்த வீட்டில் நல்ல சாப்பாடு நல்ல வசதியோடு இருந்தோம். கடைசியில் இங்கே பஞ்சத்தில் வந்து மாட்டிருக்கிறோம். இது ஒரு நம்மளுக்கு புரியாத ஒரு அந்நிய தேசமாக இருக்குது. எப்படி நம்ம பிழைப்போம்? இது ஒரு போராட்டம், இது ஒரு போராட்டம். இது ஆபிரகாமுக்கு இந்த போராட்டம் இருந்தாலும் ஆபிரகாம் ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா அவர் தான் இந்த காரியத்தை முன்னின்று நடத்துகிறார். அவர் ஏதாவது கேட்கணும்னா ஆண்டவர்கிட்ட தான் கேட்கப்பாரு. ஆனால் இங்கே சாராள் யார்கிட்ட கேட்பாங்க? உள்ளாரையே அந்த பிரச்சனையை, அந்த காரியத்தை வச்சு 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 அடக்கி கொண்டே இருப்பாங்க. ஏன் பஞ்சம், ஏன் பஞ்சம், ஏன் பஞ்சம், ஏன் பஞ்சம் என்று சொல்லி இல்லையா. இப்போ எகிப்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. எகிப்துடைய ராஜா பார்க்குறாரு, சாராளை பார்த்துட்டு சாராளை கடத்திட்டு போயிட்டார். இது அடுத்த பிரச்சனையாக இருக்குது. ஆபிரகாம் ஒன்றும் பேசுறது மாதிரியே இல்லையே. ஒரு சண்டை போட்டு எகிப்து ராஜாட்டந்து தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்கிற வீரமே இல்லாமல் ஆபிரகாம் அமைதியில் உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா அங்கே ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வேலை. ஏன்னா ராஜாவுடைய காரியம் இது. ஆனாலும் போராடி இருக்கலாம், போராடலை. ஏதாவது பேசியிருக்கலாம், பேசலை. எப்படியாவது காப்பாற்றினா போதும் என்று சொல்லிட்டு ஆபிரகாம் அங்கே தப்பிச்சுக்கிட்டார். சாராளை தூக்கிட்டு கொண்டு போய் இப்போ எகிப்தில் ஒரு அரண்மனையில் ராஜாவுடைய வீட்டில் மாளிகையில் உட்கார வச்சுட்டு இருக்கிறாங்க. சாராளோட மனசு எப்படி இருக்கும் பாருங்களேன். 65 வயசு ப்ளஸ் ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. இன்னும் இவரை நம்ப வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், பஞ்சவரை வந்துச்சு. இப்போ ராஜா என்னை தூக்கிட்டு போகிற வந்து உட்காந்துக்கிறான். நாளைக்கு என்ன செய்ய போகிறான்னு எனக்கு தெரியாது. ஏகப்பட்ட மனக்கும் போராட்டம். சாராள் பார்த்துட்டே இருக்கிறாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்படியோ ஆண்டவர் உதவி செய்தார். திருப்பி சாரா ஆபிரகாம்கிட்ட வராங்க. இப்போ ஆபிரகாம் சாராள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் பேர் லோத்து இல்லையா. இவங்க 2 பேத்துக்கு குழந்தை இல்லாதனால லோத்தை ரொம்ப அவங்க நேசித்திருப்பாங்க. ரொம்ப அதிகமாக பிரியமாக அவனை வளர்த்துருப்பாங்க. கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து, நல்லா சுவையாக நல்லா டேஸ்ட்டாக சாப்பாடு செஞ்சு கொடுத்து, அவங்க கூட விளையாண்டுட்டு அவங்க கூட தூக்கிட்டு, ரொம்ப ஒரு தன்னுடைய பிள்ளை போல், தன்னுடைய எதிர்காலம் போல், தன்னுடைய வாரிசு போலவே நினச்சி இருந்துட்டு இருக்கிற அந்த லோத்து திடீர்னு பிரச்சனை பண்ணி நான் பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஆபிரகாமுக்கு கூட ஓகே, ஆண்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஆனால் பெண்ணுக்கு அது தாங்க முடியாத ஒரு பெரிய பிரிவாக இருக்கும். ஆல்ரெடி தன் தந்தை, தகப்பன், தாயை, தேசத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், இவனை நம்பி வந்தேன், கடைசியில் லோத்து இப்படி பண்ணிட்டானே. ஒரு பிரிவு, பயங்கரமான ஒரு பிரிவுங்க. அதுவரை அந்த வீட்டில் லோத்துடைய சத்தமும் விளையாட்டுமும் காரியங்களும் இருந்த அந்த வீடு திடீர்னு லோத்து பிரிஞ்சு போகும்போது அந்த வீடு ரொம்ப அமைதலாக சைலண்டாக சாராவுடைய மனசெல்லாம் உடைச்சி போய் வித்தியாசமாக இருந்திருக்கும். லோத்து போயிட்டாரு, அங்கே ஜாலியாக இருக்கிறாரு சோதம் குமார் அந்த பட்டணத்தில். 5 ராஜாக்கள் தேடி வந்து லோத்தை அவனுடைய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இதை கேள்விப்படுறாரு யார்? நம்ம ஆபிரகாம், வயசான ஆபிரகாம் கேள்விப்பட்டு 318 பேரை கூப்பிட்டுட்டு லோத்தை பிடிக்கிறதுக்காக, காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. சாரா பாட்டி யோசித்துருப்பாங்க, இதெல்லாம் தேவையே இல்லை இல்லையா. லோத்து தேவையில்லாமல் சண்டை போட்டு போனால் கடைசியில் மாட்டிக்கிட்டான், வருவான் அவன். எதுக்கு தேவையில்லாத ஒரு வேலையை என் கணவர் செய்கிறாரு அப்படின்னு ஒரு போராட்டம் இருந்திருக்கும். இந்த வீரம் கணவருக்கு வந்துருச்சு. ஒருவேளை இதே காரியம் எங்கள் குடும்பத்தில், மனைவியோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு காரியம், ஒரு தேவை, ஒரு கஷ்டம், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இப்படி இருக்கும்போது கணவர் எந்த அளவுக்கு இதே உற்சாகத்தை காட்டுவாங்களா, காட்டியிருப்பாங்களா? இதெல்லாம் பெண்கள் படுகிற அனுபவிக்கிற சில பிரச்சனைகளை நான் சாராள் மூலமாக நான் பேசிட்டு இருக்கிறேன். பாருங்களேன், இது மாத்திரம் இல்லைங்க, மன ரீதியில் சாராள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறான். அதனால தான் ஆகார் வந்த பிறகு அவள் சொல்கிறா, எனக்கு நேரிட்ட அநியாயம் என்கிற வார்த்தையை சாராள் யூஸ் பண்ணுறாங்க. ஆதியாகமம் 16 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தெரியுது. எனக்கு நேரிட்ட அநியாயம், என்னை அற்பமாக இப்போ எண்ணுறாங்க, நான் கிளவியாக இருக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் பாருங்களேன். அப்போ எந்த அளவுக்கு அவங்க
மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. எனக்கு ஒரு அவமானம் வந்துருச்சு, என்னை இப்போ எல்லாம் ஒரு அற்பமாக பார்க்குறாங்க, ஏன்னா நான் கிளவியாக இருக்கிறேன், எனக்கு இனிமேல் இன்பம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்குவதற்கு வழி கிடையாது, ஏன்னா என் கற்பம் கூட செத்து போயிருச்சு, நான் வயசாயிடுச்சேன், எனக்கு பலன் இல்லாத ஒரு காரியம். இதை காட்டில் இன்னொரு ஒரு வேறையான ஒரு காரியம் என்னென்னா, ஆபிரகாம் அபிமெலேக்கு வீட்டில் குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் போய் ஜெபம் பண்ணுறார். ஆபிரகாம் போய் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உடனே அந்த ஜெபத்தை கேட்டு எந்தெந்த குடும்பத்தில் குழந்தை இல்லையோ எல்லாத்துக்கும் கர்த்தர் குழந்தைய கொடுக்குறார். அந்த அபிமெலேக்கு புறஜாதி தான், ஆனாலும் கர்த்தர் அவங்க வாழ்க்கையிலலாம் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. இதை சாரா பார்த்துருப்பாங்க, என்ன என் கணவர் அங்கெல்லாம் ஜெபம் பண்ணுற போது ஆண்டவர் உடனே அங்கே அற்புதத்தை செய்கிறாரு, ஆனால் என் சொந்த வீட்டில் ஒரு அற்புதம் இல்லையே என்கிற ஒரு போராட்டம். அதனால தான் நான் அற்பமாக என்கிற ஒரு போராட்டம், ஒரு மனக்குழப்பம் அவங்க வாழ்க்கையில் இருந்துக்குங்க. இதை காட்டில் இன்னொரு ஒரு பிரச்சனை, அதே 18ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு உஷ்ணமான வேலையில் ஒரு 3 தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க, ஆபிரகாம் வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ இந்த ஆபிரகாம் அவங்கள பார்த்துட்டு அப்படியே விழுந்து அவங்கள வணங்கி நேராக சாராளுடைய கூடாரத்துக்கு போகிறாங்க. எந்த டைம்னா உஷ்ணமான வேலையில் 1:00 2 மணிக்கு வச்சிங்கன்னா ஆஃப்டர்நூனு நல்லா வெயில் அடிக்குது, அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், வெளியில் போக முடியாத நேரம். இந்த நேரத்தில் 3 படி மெல்லிய மாவை கொண்டு வந்து ஆபிரகாம் சாராளுடைய கையில் கொடுத்து நல்லா ரொட்டி சுடுப்பானுங்கிறாங்க. ஐயோ, எத்தனையோ வேலைக்காரங்க இருந்திருப்பாங்களே, ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் சாராளுக்கு 75-80 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தில் ஒரு உஷ்ணமான இந்த நேரத்தில் ரொட்டி சுடுகிற வேலையை எந்த பெண்கள் எடுத்துக்கொள்வார்கள்? எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கலாம், ஆகா இருக்கிறாங்க, ஆனால் அவங்ககிட்டலாம் இந்த கணவர் கொடுக்கல, சாராள்கிட்ட கொடுக்குறாங்க. சாராளுக்கு ஆல்ரெடி வயசாகிடுச்சு, பலவீனமாயிருச்சு, டைமும் சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கணவர் கொடுக்குற இந்த வேலையை அமைதலாக செய்கிறாங்க. மனசில் ஒரு போராட்டம் இருந்திருக்கும் இல்லையா? மனசில் ஒரு போராட்டம் இருந்திருக்கும். என்ன, என் சூழ்நிலையை கூட என் கணவர் புரிஞ்சிக்கலையே, என் பலவீனத்தை கூட என் கணவர் புரிஞ்சிக்கலையே என்கிற ஒரு காரியம், ஒரு கேள்விகள் எழும்பியிருக்குங்க. சில சமயத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், கணவர்கள் கூட நம்முடைய சூழ்நிலையை, பலவீனத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியாதுங்க. கடைசி ஒரு பிரச்சனை, அதை 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அபிமெலேக்கு சாராவை தூக்கிட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு பார்வோன் எகிப்தில் சாராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ திருப்பியும் இன்னொரு ராஜா தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் பார்க்குறேன், இந்த சாரால் எந்த அளவுக்கு வயசு அதிகமாகிட்டே இருக்குதோ அந்த அளவுக்கு அழகு கூடிக்கிட்டே இருக்குது இல்லை? பார்க்குற ராஜாலாம் சாராவை பார்த்து மயங்குறானுங்கன்னா பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு சாரால் ரொம்ப பியூட்டியாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்களேன். சரி, இப்போ தூக்கிட்டு போகும்போது ஆபிரகாம் பேசினது மாதிரி, சண்டை போட்டது மாதிரி எதுவுமே இல்லையே. அப்போ இப்பயும் என் கணவர் இப்படி தான் இருக்கிறாரா? சரி, அப்போ தான் மாறலை, இப்பயும் மாறாமல் இருக்கிறாரா? எனக்காக பேச மாட்டேங்கிறாரு, எனக்காக ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு, வாயை தான் திறக்க மாட்டேங்கிறாரு என்கிற காரியம் இயக்கங்கள்லாம் அநேக பெண்களுடைய உள்ளத்தில் போயிட்டுருக்கும். ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அபிமெலேக்கு தூக்கிட்டு போயிட்டான். ஆனால் கர்த்தர் நைட்டு சுப்பனத்தில் அபிமெலேக்கு ஒரு மிரட்டா இருப்பார். இங்கே பாரு, சாரா மேலே கையை வச்ச நீ செத்தன்ட்டார். ஒரே வார்த்தையில் முடிச்சிருச்சு. கணவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசாதனால என் கர்த்தர் நம்மளுக்காக பேசுவார், என் கர்த்தர் எனக்காக நியாயம் தீர்ப்பார், என் கர்த்தர் எனக்காக வழக்காடுகிற தெய்வமாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பெண்கள், நல்ல நாளில் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக பட்சமாக நிற்கிறார். ஆமென். குடும்பத்தார்கள் உங்களை உதறலாம், தள்ளலாம், அற்பமாக என்னலாம், உங்கள் சூழ்நிலை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் பலவீனத்தை அவங்க என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். பட் கர்த்தர் நல்லவருங்க. என் தேவன் எப்பொழுதும் ஆபிரகாம் கூட தான் இடைப்படுவார், பேசுவார். 2 பேர் தான் பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க அப்படிங்கிறதுல கர்த்தர் உங்களோட கூடவும் அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். 12 அதிகாரத்தில் இருந்து 20 அதிகாரம் வரையும் பிரச்சனையை 7-8 பிரச்சனை இல்லைங்க, இன்னும் பல காரியத்தை அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் 20 அதிகாரத்திலோட முடிஞ்சிச்சு தான் நினைக்கிறேன். இந்த 21 அதிகாரத்தில் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே, ஆமென். ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராளை கடாட்சித்தார். அல்லேலூயா.
ஆமென். இந்த வார்த்தை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கடாட்சித்தார், கடாட்சித்தார். ஆரம்பத்திலிருந்து ஆதியாமிலிருந்து நீங்கள் பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை அறிந்தார். அப்புறம் இப்படி கூட பார்க்கலாம், இவங்க அறிந்தாங்க, இவங்க சேர்ந்தாங்க என்கிற வார்த்தையை தான் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது கர்த்தர் யெகோவா தேவன், அவர் சுப்ரியர் என்கிற தெய்வம், அவர் அடோனா என்கிற தெய்வம், அவர் எல்ஷடா என்கிற தெய்வம், யெகோவா ஈரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தெய்வம், அவர் யாவே என்கிற தெய்வம் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஹல்லேலூயா. கணவர் செய்யல, பெற்றோர்கள் செய்யாமல் இருக்கலாம், ஆமாம், நம்பி வந்த லோத்து செய்யாமல் இருக்கலாம், வேலைக்காரிகள் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆகார் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்தார். எப்படி செய்தார் என்றால் தாம் சொல்லி இருந்தபடியே. இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை சொல்லியிருக்கிறார், சில வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார், சில ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலையை பார்த்து உண்மை நடக்கலை என்று நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே கர்த்தரே அங்கே நின்று அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இங்கே சாராவுடைய வாழ்க்கையில் ஒரு விசிட் பண்ணுகிறார். ஆமென். சாராவோட வாழ்க்கையில் ஒரு அட்டெண்ட் பண்ணுகிறார். கர்த்தரே இறங்கி இந்த காரியத்தில் ஒரு கடாட்சித்தார் என்று நாம் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஒருவேளை நாட்கள் ஆகிட்டே இருக்கலாம், வயது ஏறிட்டே இருக்கலாம், வனாந்திரத்தில் நீங்கள் இன்னும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கலாம், இன்னும் சேர வேண்டிய இடம் சேரலை, நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கலாம், உங்களோட ஆசை நிறைவேறாமல் இருக்கலாம், இதனால் உங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு போயிருக்கலாம், உங்களுடைய தலைமுடி நரைத்து இருக்கலாம், உங்களுடைய ஸ்கின் எல்லாம் சுருங்கி இருக்கலாம், உங்களுடைய பலன் இன்னும் குறைந்து போயிட்டே இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அழகு எவ்வளோ பெரிய அழகு என்பது பாகன்ட்டு போய் கேளுங்களேன், அபிபேக்கிட்ட போய் கேளுங்களேன். அவன் சொல்லுவான், சாராவுடைய பற்றி மேன்மையாய் சொல்லி கொண்டிருப்பான். சில சமயத்தில் நம்முடைய மேன்மை, நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய இருக்கிற அந்த அபிஷேகத்துடைய அந்த மதிப்பு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சாத்தானுக்கு அது நல்லாவே தெரிந்திருக்கக்கூடியதா இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி. ஆமென். எத்தனை நான் மீண்டும் சொல்லுவேன், இவங்க வயசு ஏறிட்டே இருந்தாலும் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி கர்த்தருடைய வார்த்தை சாராவுடைய வாழ்க்கையில் அது முழுமையாய் நிறைவேறினது. ஆமென். அவர் சொல்லியிருந்தபடியே அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் உண்மையை சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அது எத்தனை வருடம் ஆனாலும் சரி, ஆமென், எத்தனை காரியங்கள் நடந்தாலும் சரி, எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் சரி, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரை போல வேறு தெய்வம் இந்த உலகில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இரண்டாவதாக ஒரு பெண்ணை பார்ப்போமா? ஆமென். இந்த பெண்ணை குறித்து நம்ம ரொம்ப டீப்பாலாம் நம்ம பார்க்க முடியாது. நிறைய காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், நம்ம படித்து கூட அது ஒரு பெருசாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் அந்த பெண்ணுடைய பேர்லாம் இங்கே எழுதப்படலை. பட்டு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தை நல்லா கவனமாக நீங்கள் வாசிங்க. அப்போ தான் இந்த காரியங்கள் நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் 7, 13, 14. ராஜாவாகிய சாலமோன் யாரு? தாவீதுடைய மகன். மிகப்பெரிய ஞானவான் இல்லையா? அந்த ஞானத்துக்கு ஒத்த மனிதர் இதுவரையும் எழும்புல, அதுக்கு முன்னாடியும் யாருமே இல்லை. இப்போ இந்த சாலமோன் ஒரு இன்விடேஷன் ஒருத்தருக்கு அனுப்புகிறார். ஒரு ராஜா இன்விடேஷன் அனுப்புகிறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம். அது சாலமோன் ராஜா ஒருத்தருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாருன்னா அது ஒரு பெரிய விஷயம். இப்போ யாருக்கு இன்விடேஷன் கொடுக்குறாருன்னா அவங்க சொந்த நாட்டிலையோ, எருசலேமிலையோ, இஸ்ரவேல் நாட்டிலையோ, யூதாவிலோ அல்லங்க. இந்த இன்விடேஷன் அந்த நாட்டை தாண்டி வேற ஒரு நாட்டுக்கு போகுது. அதுதான் ரொம்ப பியூட்டியான ஒரு காரியம். எந்த ஒரு நாட்டுக்கு போகுதுன்னா தீரு என்கிற ஒரு நாட்டுக்கு போகுது. எந்த நாட்டுக்கு போகுது? தீரு என்கிற நாட்டுக்கு போகுது. சரி, இந்த தீரில் யாருடைய இடத்துக்கு போகுதுன்னா, யாருக்கு நேரம் அந்த இன்விடேஷன் போகுதுன்னா, ஈராம் என்கிற ஒரு மகருடைய கையில் இந்த இன்விடேஷன் போகுது. தீரு நாடு, அங்கே ஈராம் என்கிற ஒரு பையனுடைய கையில் இந்த இன்விடேஷன் கொடுக்க போகுது. அந்த பையனுக்கு அப்பா இல்லை, இறந்துட்டார். அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அம்மா யாருன்னா நப்தலி கோத்திரத்திலாகிய ஒரு கை பெண்ணின் மகன் தான் இந்த ஈராம்.
இவன் தகப்பன் தீரு நகரத்தான் கட்டானா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன, அம்மா வந்து யூத ஸ்திரீ, அப்பா வந்து புறஜாதியான ஒரு தீரு நாட்டில் இருக்கிறான். தீருநாடு என்பது லெபனானை குறிக்கிறது இன்றைக்கு பாருங்க. அப்போ லெபனான், அப்பா வந்து லெபனான், அம்மா யூத ஸ்திரீ, பையன் ஈராம். இந்த குடும்பத்துக்கு ஒரு இன்விடேஷன் எருசலேமுக்கு வருகிறதுனா ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அப்போ இந்த பையனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விசேஷித்த கிருபை இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். ஆமேன். ஆமாம். அப்போ இந்த பையனு குறித்து ஒரு அடையாளம் சாலமோனுக்கு கண்களில் பட்டுச்சுன்னா அப்போ ஏதோ ஒரு கிருபை அங்கே இறங்கி இருக்கிறதுனா பார்க்க முடியுது. ஆமேன். அந்த கிருபை அப்பா மூலமாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா அப்பா அங்கே இறந்துட்டார், அவர் ஒரு புறச்சாதி. அம்மா மூலமாக வந்திருக்குன்னா நிச்சயமாக அம்மா மூலமாக தான் வந்திருக்கும். ஏன்னா இந்த அம்மா வேதத்தின்படி நப்தலி கோத்திரத்தில் சேர்ந்த ஒரு பெண்ணு. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். எந்த அளவுக்கு திரும்ப ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரே எப்படியோ நான் இங்கே புறஜாதி இடத்துக்கு நான் வந்துட்டேன், ஆனால் என் சந்ததி உண்மை மறக்கக்கூடாது, இஸ்ரவேலின் தேவனை மறக்கக்கூடாது. என் பிள்ளைங்க ஊழியம் செய்யணும், என் பிள்ளைங்க தேவ ராஜ்யத்தை கட்டணும், என் பிள்ளை சபையை கட்டணும், என் பிள்ளை உமக்காக நிற்கணும், என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லி அவங்க ஓயாமல் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, போராடி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜபத்தை கேட்டார். ஒருவேளை இந்த அம்மா, இந்த குடும்பம், இந்த பையன் தீரு நாட்டில் இருந்தாலும் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஜபம் பரலோகத்தில் போய் பரலோகத்தில் வந்து ஒரு டச்சு சாலமோனுடைய மைண்டில் வந்துச்சு. இப்போ சாலமோனுக்கு மைண்டில் ஒரு அழகான ஒரு மேப் இருக்குது, ஒரு டிசைன் இருக்குது. என்ன டிசைன்னா, இப்படி தான் அங்கே தேவாலயம் கட்டணும், தூண்கள் இப்படி இருக்கணும், இந்த தூணில் இந்த டிசைன் இருக்கணும், இந்த கலர் இருக்கணும், இந்த அளவுகோல் இருக்கணும் என்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபிகர், ஒரு படம், பிக்சரு சாலமோன் மைண்டில் இருக்கு. இந்த மைண்டை சொல்வதற்கோ, இந்த மைண்டில் இருக்க காரியத்தை செய்வதற்கோ எருசலேமில் யாருமே இல்லை. பார்த்தீங்களா? அப்போ எருசலேமில் யாருமே இல்லாத சூழ்நிலையில் யாராவது ஒருத்தனை எழுப்பணும். யாரை எழுப்புன்னு பார்க்கும்போது சாலமோனுக்கு பொறுத்துச்சு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அப்பா இல்லை, அம்மா ஈராம், அந்த பையனுக்கு கூப்பிடுறான், இன்விடேஷன் போகுது. அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த ஈராம் எருசலேமுக்கு வருகிறார். அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுமா? சில சமயத்தில் நம்மளோட பிள்ளைகள், நல்லா சொல்கிறேன், அவங்க பெரிய படிப்பு படித்து அவங்க 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி நம்மளுக்கு கொடுக்கறத காட்டிலும் ஒரு பெற்றோருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு பாக்கியம், சந்தோஷம் எது தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்க பற்றியா, என் பிள்ளைகள் சபையில் நிற்கிறாங்க பற்றியா, என் பிள்ளைகள் ஊழியர்களுக்கு கையோடு கையா தோளோடு தோளாக நிற்கிறாங்க பற்றியா. இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஆசீர்வாதமாக இருக்குங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனால் போராடி ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த பையனை குறித்து வசனம் இப்படி போடப்பட்டிருக்கிறது, இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். இவன் ராஜாவாகிய சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான். வெண்கல தூண்கள்லேருந்து, வெண்கல கடல்லேருந்து, வெண்கல ஆதாரங்கள்லேருந்து, கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இந்த ஈராம் செய்கிறான். மீண்டும் சொல்கிறேன், நீ புறஜாதி தேசத்தில் இருந்தாலும், உனக்கு உங்கள் அப்பா இல்லாமல் இருந்தாலும், உங்கள் அம்மாவுடைய ஜெபம் உன்னை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிற்க வைக்கும், தேவ ராஜ்யத்தில் நிற்க வைக்கும், தேவனுடைய ஆலயத்திற்கு உன்னை ஆசீர்வாதமாக நிற்க வைக்கும். அருமையான பெற்றோர்களே, பெண்ணே, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சகலவித வெண்கல வேலையை செய்யத்தக்க யுக்தி புத்தி அறிவு. எத்தனை வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் யூஸ் பண்ணுறாரு பாருங்களேன். அந்த நாளில் என்ன அவ்வளோ கம்ப்யூட்டர் இருந்துச்சா, ஏஐ இருந்துச்சா, கூகுள் இருந்துச்சா? எதுவுமே இல்லை. ஆனாலும் இந்த யுக்தி, இந்த புத்தி, இந்த அறிவு, இது மூன்றும் ஈராமுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. அவங்க அம்மாவுடைய ஜெபம் தான் நான் சொல்ல முடியும். ஆமென். மூன்றாவதாக ஒரு பெண்ணை பார்ப்போமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பெண். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அங்கே சில பேர் தான் வர்றாங்க.
ஒரு சிமியோன் ஒருத்தர் வராரு. அவரோட கூட சேர்ந்து இன்னொரு லேடி வராங்க. இவங்க யாருன்னா அண்ணா. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் இந்த சிமியோனை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. சரி, ரைட்டு, ஓகே. அடுத்தது இந்த அண்ணாளையும் கொண்டு வந்து நிறுத்துறாரு, சம்பந்தமே இல்லாமல். பட் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்துக்கு ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. ஆமென். லூக்கா 2:36 வசனத்தில் வாசிக்கிறேன். ஆசருடைய கோத்திரத்தாலும், வாவ், என்ன கோத்திரம்? ஆசேருடைய கோத்திரம், பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள். எவ்வளோ டீட்டெயிலாக இந்த பெண்ணை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றாருங்களா. எந்த கோத்திரம், அவங்க அப்பா பேர் என்ன ஆசேருடைய கோத்திரம்னா, கிறிஸ்துக்கு முன் 722 இந்த கோத்திரம் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு சொல்லப்போனால் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த கோத்திரத்தை இங்கே மென்ஷன் பண்ணுறார். பாருங்க, அட்ரஸே இல்லாத போன கோத்திரம், சிதறடிக்கப்பட்டு போன கோத்திரம், காணா போன இந்த கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்ணை நான் எழுப்புவேன். சாதாரண பெண் இல்லைங்க, இந்த பெண்ணு 84 வயது. அப்பாடா, கொஞ்சம் யோசித்து பாருங்க, 84 வயது உள்ள அந்த பெண்ணு விதவை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள், அதிக வயது சென்றவர். 7 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அப்படி யோசிச்சு பாருங்களேன், 14 வயசு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. 7 வருஷம் கழிச்சு கரெக்டாக 21 வயதில் கணவர் இறந்துட்டார். அவங்க உள்ள உடைக்கப்பட்டிருக்கு, நொந்து போயிருப்பாங்க. இல்லை, என்ன வாழ்க்கை இது? 21 வயசுலேயே விதவை ஆயிட்டோமே. இல்லை, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அழாமல் ஒவ்வொரு நாளும் வந்து இரவும் பகலும் ஆராதனை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. என்னதமா ஜெபம்? என் கண்ணால் நான் மேசியாவை பார்க்கணும், என் மூலமாக மேசியா பிறக்க முடியாத ஒரு காரியம் இருந்தாலும், இந்த குறை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இப்போ நான் பார்த்துட்டு இருந்தாலும், பட் அதையெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு அந்த அம்மானுடைய ஜெபம், அந்த பெண்ணுடைய ஜெபம், என் மூலமாக பிறக்கிறதுக்கு வழி இல்லை, ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உண்மை நேராக என் கண்ணால் நான் என் மேசியாவை இயேசுவை நான் பார்க்கணும் என்கிற ஜெபம் ஜெபிச்சுட்டே இருந்திருப்பாங்க. எங்கள் 21 வயதில் விதவையானோன்னு அவன் நொந்து போய் மனம் கசந்து அழுது வாழ்க்கையை அவ முடிக்கலைங்க. செத்து போனால் நல்லா இருக்குன்னு யோசிக்காதபடி நான் இயேசுவை பார்க்கணும், நான் மேசியாவை பார்க்கணும், என் கண்ணால் பார்க்கணும். ஆமேன். இந்த சமுதாயத்திலிருந்து மேசியா எழும்பணும். ஆமேன். என் சொந்த கண்களால் நான் பார்க்கணும் என்கிற ஒரு ஆசை அதிகமாயிட்டே இருக்கிறதுனால நைட்டு பகலாக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த லேடி. ஆமேன். என்ன ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? சாரால பார்த்தோம், ஈராமுடைய அம்மாவை பார்த்தோம், இந்த அண்ணால பார்க்குறோம். 3 பேருமே எனக்கு தெரிந்து வயது ஆனவர்கள் தான், ஆனால் மறிக்கலைங்க. அவங்க கூட இருந்தவங்களாம் நிறைய பேர் மறிச்சிருப்பாங்க, ஆனால் இவங்க 3 பேருமே மறிக்கலை. அதற்கு காரணம், கர்த்தர் இவங்க மேலே ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இவங்க மேலே ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் நிறைவேறும் வரை இவங்க மறிக்கவே முடியாது. எத்தனையோ வியாதிகள் வந்திருக்கும், எத்தனையோ போராட்டங்கள் வந்திருக்கும், எத்தனையோ கசப்புகள் வந்திருக்கும், எத்தனையோ உபத்திரங்கள் வந்திருக்குங்க, எத்தனையோ பலவீனங்கள் வந்திருக்குங்க. இன்னைக்கு முடிஞ்சிடும் என் வாழ்க்கை, இன்னைக்கு நான் மரித்து போயிடுவேன் என்று நினைத்த நாட்கள்லாம் உண்டு. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிற்கிறாங்கன்னா காரணம், அவங்களுக்காக கர்த்தர் சில பிராமிஸ் வைத்திருக்கிறார். அதை அவங்க சொந்த கண்களால் பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன பிராமிஸ்? ஆமா, அங்க சாரால் ஈசாக்க பார்க்கணும்ங்கிற ஒரு பிராமிஸ் இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அங்க ஈராமுடைய அம்மா வந்து என்னுடைய பையன் தேவாலயத்தில் நிற்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் இருந்துச்சு, அதை பார்க்கணும் அவங்க. அதுவரை கர்த்தர் உயிரோடு வைத்திருந்தார். இங்க அண்ணால் மேல் இருந்த அந்த திட்டம் என்ன? இந்த அண்ணால் இயேசுவை மேசியாவை சொந்த கண்ணால பார்க்கணும் என்கிற ஒரு
திட்டம் பரலோகத்தில் இருந்துச்சு. அதை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் இந்த 3 பேரையும் உயிரோடு வைத்தார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் எத்தனையோ வந்துச்சு. நீங்கள் முடிஞ்சிடும் அவ்வளோதான், க்ளோஸ்ன்னு நினச்சிருப்பீங்க, சீரியஸ்ன்னு போயிருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் மீண்டும் உங்களை திருப்தியாய், உங்களை சுகத்தோடு பலத்தோடு உங்களை கொண்டு வந்து மீண்டும் இந்த ஆலயத்தில் இந்த நாளில் உங்கள் வீட்டில் வைத்திருக்கிறார். காரணம், ஒரே ஒரு காரணம், கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிற தீர்மானம், ஆசீர்வாதம், வாக்குத்தத்தத்தை நீங்கள் பார்க்கணும் வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாருங்க. ஆமென். கர்த்தர் வசனத்தின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளில் எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையில், எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அவர்கள் மேல் இருக்கிற உங்களுடைய அழைப்புக்காக, உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, விசேஷமாக உங்களுடைய திட்டத்திற்காக, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதை நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீங்கள் உயிரோடு காப்பாற்றி நீங்கள் நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவர்களை ஜெபிக்கிறவர்களாய், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுகிற பெண்களாய், அன்றைய உறுதியாய் நிற்கிற பெண்களாய், சமுதாயத்திற்கும் வருகிற சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெண்களாய் எடுத்து நிறுத்த போவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. Praise the Lord.